எம்ஜிஆர் தமிழ் படங்களை தவிர இந்தி படங்களில் நடிப்பதை விரும்பவில்லை. இந்தி படங்களில் நடிக்கும்படியாக அழைப்பு வந்தபோதும் கொள்கை பிடிப்புடன் இருந்தார். ஜெயலலிதாவோ தமிழ் படங்களில் வாய்ப்பு குறைந்ததும் தெலுங்கிற்கு இடமாறினார். தெலுங்கு தேசம் கைவிட்டதும் இந்திக்கு இறக்கை கட்டிவிட்டார். பம்பாய்க்கு ஜெயலலிதா பறந்தார். இந்தி பத்திரிகையாளர்களுக்கு விருந்து வைத்தார், பேட்டி அளித்தார். நடிகர் தர்மேந்திராவை பிடித்தார். தர்மேந்திரா மூலமாக ஒரு படத்தில் அவருக்கு இணையாக நடித்தார். தெலுங்கு படங்களைப் போல இந்தி படங்களிலும் சக்கைப்போடு போடலாம் என்றுதான் ஜெயலலிதா நினைத்தார். ஆனால் இந்தியில் ஒரே ஒரு படத்தோடு ஜெயலலிதா ஏமாற்றம் அடைந்தார். பம்பாயில் இருந்து ஏமாற்றத்தோடு மூட்டை முடிச்சு சகிதம் கட்டிக்கொண்டு சென்னை திரும்பினார். எம்ஜிஆரிடம் இருந்த கொள்கை பிடிப்பு கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ஜெயலலிதாவிடம் இல்லாமல் போனது. ஜெயலலிதா ராஜ்யசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லி போனதோ இந்தியில் பேசினார். இந்தி தேசிய மொழியாவதற்கு தான் எதிராளி இல்லை என்பதை வடநாட்டு வாலாக்கள் உணரும்படி செய்தார். ஒப்புக்காக இந்தி திணிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. ஆனால் விரும்புகிறவர்கள் படிப்பதற்கும் பள்ளிகளில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பேசினார். சந்து பொந்து வழியாக கூட இந்தி தமிழ்நாட்டில் நுழையவிடக் கூடாது என்பதில் தமிழ்நாட்டார் கவனமாக இருக்கிற போது இந்திக்கு கதவை திறக்கவும் முடிந்தால் சுவர்களை இடித்து விடவும் தயாராக இருப்பவர் ஜெயலலிதா. எம்ஜிஆரின் மத சார்பற்ற கொள்கைக்கு ஜெயலலிதா வேட்டு வைத்து விட்டார் என்பது விரைவில் வெளிச்சத்திற்கு வரப்போகிறது. இவர்தான் எம்ஜிஆர் அரசை நிறுவி அவரது கனவுகளுக்கு கண் திறக்கப் போகிறாராம். எம்ஜிஆரின் இலகிய மனதில் ஒழுகிய இரத்தத்தை உறிஞ்சி ஊரை ஏமாற்றுகிற அரசியல் அட்டை ஜெயலலிதா. எம்ஜிஆரின் மதிவிலக்கு கொள்கையை ஜெயலலிதா கடைபிடித்தாரா? விஜயமலையாவோடு தொடர்பு வைத்திருக்கிற ஜெயலலிதா மதுவிலக்கை எப்படி அமல்படுத்த முடியும்? 1969 ஆண்டு இறுதியில் சென்னை SIET கல்லூரி விழாவில் ஜெயலலிதா கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசியதை அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. SIET கல்லூரி மாணவிகள் சிலர் ஜெயலலிதாவை பார்த்து, நீங்கள் குடிப்பீர்களா என்று கேட்டார்கள். குடிப்பது ஒன்றும் கொலை குற்றம் அல்ல. நினைவு இழக்கும் அளவிற்கு, நிதானம் தவறுகிற அளவிற்கு குடிப்பதுதான் தவறு. சாதாரண கொக்கோகோலாவில் ஆஸ்ப்ரோ மாத்திரையை கலந்து குடித்தாலே கிக்கு உண்டாகிறது. நான் கிக்கிற்காக இதை குடிக்கிறேன் என்று திருவாய் மலர்ந்தார் ஜெயலலிதா. இந்த நிகழ்ச்சிக்கு பின் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் கொக்கோகோலாவில் ஆஸ்பிரின் ஆஸ்ப்ரோ கலந்து குடிக்கிற பழக்கம் பரவியது. பல மாணவர்கள் போதைக்கு அடிமையானார்கள். ஆனால் இந்த நாளிலேயே வெளிநாட்டு மது வகைகளுக்கு ஜெயலலிதா முற்ற முழுக்கு அடிமையாகி இருந்தார். இவர்தான் மதுவால் உண்டாகிற தீமை குறித்து மானம் வெட்கம் இல்லாமல் பேசுகிறார். மதுவையே அறிந்திராத ஒரு தலைமுறையையே கள்ளுக்கடை சாராய்க்கடை திறந்து கருணாநிதி பாழ்படுத்தி விட்டார் என்று ஜெயலலிதா பல தடவை அங்கலாய்த்திருக்கிறார். எப்போதும் போதையில் இருக்கிற ஜெயலலிதாவிற்கு மனசாட்சி மழுங்கி பல வருடங்கள் ஆகிறது. இல்லாவிட்டால் இப்படி பேச முடியுமா? 1969 ஆண்டு முதல் முதல்வர் ஆவதற்கு முன்னர் வரை அடிக்கடி ஜெயலலிதா பெங்களூர் போவது உண்டு. எல்லாம் விஜயமல்லையாவை சந்திப்பதற்காகத்தான். 1969 4 மணி நேரம் பெங்களூர் ஹோட்டலில் தங்கியதற்கு விஜயமல்லையா ரூபாய் 8000 பில் கட்டியிருக்கிறார். இவர்தான் ஜெயலலிதாவிற்கு வெளிநாட்டு மது வகைகளை லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு தந்தவர். இப்போதும் எவரும் அறியாத மினி பார் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டத்தில் இருக்கிறது. ஜெயலலிதா ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதீதமான கற்பனை குற்றச்சாட்டுகளை அவர் மீது சுமத்தி அவரை ஒழித்து விடுவதில் உலக பரிசுக்கே தகுதியானவர். ஜெயலலிதா நோபல் பரிசுக்கு தகுதியானவர் என்று இப்போது சில சுவர் பள்ளிகள் செய்தி வாசித்து வருகின்றன. வெளிநாடுகளிலும் அறிவிலிகள் இருக்கவே செய்கிறார்கள். இலக்கிய விற்பனர்களுக்கு நோபல் பரிசு தருவார்கள். மருத்துவ மேதைகளுக்கு, பொருளாதார விற்பனர்களுக்கு நோபல் பரிசு தருவார்கள். உலக சமாதானத்துக்கு பாடுபட்ட கோப்பசேவ், நெல்சன் மண்டேலா போன்றவர்களுக்கும் நோபல் பரிசு தருவதாக இருந்தால் கோடம்பாக்கத்தில் குறைந்தபட்சம் 10% பெண்களாவது போட்டிக்கு வந்து விடுவார்கள். பழி வாங்குவதென்று உலக பரிசு ஒன்றை உருவாக்கினால் கண்டிப்பாக ஜெயலலிதாவோடு உலக அளவிலே கூட ஒருவரும் போட்டி போட இயலாது. இவர் இளம் நடிகையாக இருந்த காலத்தில் புது நடிகை அழகாக இருக்கிறார் என்ற ஆர்வத்தில் படப்பிடிப்பில் யாராவது இவரை உற்று பார்த்துவிட்டால் போதும், ஐயோ அம்மா, என்னை பார்த்து இவன் கண்ணடைத்தான் என்று கூப்பாடு போடுவது ஜெயலலிதாவிற்கு வழக்கம். அந்த அப்பாவி அடிபட்டு ரத்தம் சிந்துவதை பார்க்கிறவரை ஜெயலலிதாவிற்கு மனதில் அமைதி ஏற்படாது. யாரையாவது குறும்புத்தனம் பண்ணினால் அவ்வளவுதான், என் முந்தானை பிடித்து இழுத்தான் என்று ஏக அமர்க்களம் பண்ணுவது ஜெயலலிதாவிற்கு வாடிக்கை. இதில் அகப்பட்டு கொண்டவர் தனது கண்களுக்கு எதிரிலேயே அடிபட வேண்டும் என்பதிலும் ஜெயலலிதா உறுதியாக இருப்பது சினிமாக்காரர்கள் அறிந்த செய்திதான். ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளராக ஆனதும் மதுரைக்கு சென்றார். இவரை வரவேற்க ஏராளமான தொண்டர்கள் திரண்டார்கள். கூட்ட நெருக்கடியில் ஜெயலலிதாவிற்கு ஏதாவது ஆகிவிடப் போகிறது என்று
பழக்கடை பாண்டி என்பவர் ஜெயலலிதாவை காப்பாற்ற முயன்றார். படக்கூடாத இடத்தில் கைப்பட்டு விட்டது. உடனே ஜெயலலிதா எம்ஜிஆரிடம் முறையிட்டார். மறுநாள் பழக்கடை பாண்டி தோட்டத்திற்கு வரவழைக்கப்பட்டு வரிசை முறை வழங்கப்பட்டார். அத்தோடு ஜெயலலிதாவின் ஆத்திரம் அடங்கவில்லை. என்னை பல பேர் முன்னிலையில் கட்டிப்பிடித்தவனை சும்மா விடலாமா என்று எம்ஜிஆரிடம் உரைத்தார். உடனே எம்ஜிஆர் அவசர அவசரமாக பழக்கடை பாண்டியனை கட்டம் கட்டினார். பகிரங்கமாக கட்டிப்பிடித்தார் என்கிற குற்றச்சாட்டால் பழக்கடை பாண்டி அரசியலை விட்டே அகன்று போனார். நெருக்கடியில் இருந்து ஜெயலலிதாவை காப்பாற்ற வேண்டும் என்கிற முயற்சியால் பழக்கடை பாண்டிக்கு நேர்ந்ததை நினைத்து மதுரை அதிமுகவிலே பலர் ஜெயலலிதாவை பார்த்தாலே 8 அடி தள்ளி நிற்க ஆரம்பித்தார்கள். எம்ஜிஆரின் சடலம் ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் ஜெயலலிதா வலுக்கட்டாயமாக சடலத்தின் அருகிலேயே இருந்தார். சடலம் பீரங்கி வண்டியில் ஏற்றப்பட்ட போது ஜெயலலிதாவும் ஏறினார். திலீபன் கீழே இறங்கும்படி கூறி கீழே இறக்கிவிட முயற்சித்தார். இப்போது திமுகவில் உள்ள ராமலிங்கத்திற்கும் இதில் பங்கு உண்டு. ஆனால் ஜெயலலிதா என்னை காலால் உதைத்தார்கள், கையை முறித்தார்கள், தரதரவென்று தரையிலே இழுத்தார்கள் என்று ஒப்பாரி வைக்கவில்லையா? ஒரு பெண் துணிந்து வெளியில் சொல்லக்கூடாத வார்த்தைகளை பொய் என்று தெரிந்தும் நம்புவார்களா மாட்டார்களா என்றும் கூட எடை போட்டு பார்க்காமல் சொல்லுவது ஜெயலலிதாவிற்கு எப்போதும் வழக்கம். இதே பழிகார குணம்தான் ஜானகி அம்மையார் தன் மோரில் விஷம் கலந்து கொடுத்து எம்ஜிஆரை கொன்றார் என்று அந்த அம்மாளின் வெந்த புண்ணில வேல் பாய்ச்சியது. எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்ட அப்போலோ மருத்துவமனையில் இருந்தபோதே தன் மீது திராவகம் வீச முயற்சித்தார் என்று ஜானகி அம்மையார் மீது ஜெயலலிதா பழி சொன்னார். குலதெய்வத்தை கும்பிட போன ஜானகி அம்மையார் நாமக்கல்லில் எம்ஜிஆருக்கு பழக்கமான ஜோதிடரை சந்தித்தார். இவர் ஜோதிடர் என்பது நாடறிந்த செய்தி. ஆனால் இவர் ஜோதிடரே அல்ல, மந்திரவாதி. என்னை கொல்வதற்காக இவர் மூலமாக ஜானகி அம்மையார் பில்லி சுனியம் வைக்கிறார் என்று ஜெயலலிதா அபாண்ட கதை விரித்தார். இது மாதிரி குற்றச்சாட்டுகளை ஜானகி அம்மையார் மீது சுமத்திய போது ஜெயலலிதா ஒரு கட்சியின் தலைவர். இப்படி பொறுப்பற்ற பழிகார குணம் ஜெயலலிதாவிற்கு ஏதோ ஒரு நாள் இளங்காலை சொப்பனத்திற்கு பிறகு வந்துவிட்டதல்ல. எம்ஜிஆர் மீதே இம்மாதிரி அபாண்ட பழிகளை நாக்கூசாமல் சொன்னவர் தான் ஜெயலலிதா.